யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சேவல் ராஜன் என்கிற சவுந்தரராஜன். சட்டமன்ற பொதுத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுக சார்பில் அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளுக்கான பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டம் 14/12/2025 அன்று எறையூர், வல்லக்கோட்டை, போந்தூர், இருங்காட்டுக்கோட்டை, காற்றம்பாக்கம், வளர்புரம் உள்ளிட்ட ஊராட்சி பகுதிகளில் நடைபெற்றது. அதிமுக மாவட்ட கழக துணை செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு உறுப்பினருமான போந்தூர் எஸ். செந்தில்ராஜன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அதிமுக தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளரும் பூத் கமிட்டி பொறுப்பாளருமான கமலேஷ் பாபு அவர்கள் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகள் வழங்கிய இக்கூட்டத்தில் அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான எறையூர் ஈபு முனுசாமி அவர்கள், ஸ்ரீபெரும்புதூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான சிங்கிலிபாடி டி. ராமச்சந்திரன் அவர்கள், மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை இணை செயலாளரும் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவருமான இருங்காட்டுக்கோட்டை எஸ். சிவக்குமார் அவர்கள், ஸ்ரீபெரும்புதூர் நகர கழக செயலாளர் போந்தூர் ஆ. மோகன் அவர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்த இந்த பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா. கணேசன் அவர்களும், குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் கே. பழனி அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினர். மாவட்ட இளைஞரணி பொருளாளர் ஐயம்பட்டு கே. ராஜு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட இந்த பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டத்தில் அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் எறையூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான எறையூர் ஈபி முனுசாமி அவர்கள் ஏற்பாட்டில் எறையூர் ஊராட்சியில் நடைபெற்ற எறையூர், பேரிஞ்சம்பாக்கம், தத்தனூர் உள்ளிட்ட ஊராட்சிகளுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் எறையூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான எறையூர் ஈபி முனுசாமி அவர்கள், பேரிஞ்சம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளருமான பேரிஞ்சம்பாக்கம் டி. குமார் அவர்கள், ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பேரிஞ்சம்பாக்கம் கே. பாண்டி அவர்கள், தத்தனூர் கிளை கழக செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான கே. கன்னியப்பன் அவர்கள் ஆகியோர் முன்னிலையிலும் வல்லக்கோட்டை ஊராட்சியில் வல்லக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவரும் ஒன்றிய இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளருமான வல்லக்கோட்டை டி. தியாகராஜன் அவர்கள் ஏற்பாட்டில் வல்லக்கோட்டை, மாத்தூர், வல்லம், மேட்டுப்பாளையம், பன்ருட்டி உள்ளிட்ட ஊராட்சிகளுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் வல்லக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவரும் ஒன்றிய இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளருமான வல்லக்கோட்டை டி. தியாகராஜன் அவர்கள், மாத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் கிளைக்கழக செயலாளருமான எஸ். ரவி அவர்கள், ஒன்றிய அம்மா பேரவை துணை செயலாளர் வடகால் வி. எஸ். ஜெயசங்கர் அவர்கள், ஒன்றிய மாவட்ட கழக பிரதிநிதியும் வல்லம் ஊராட்சி மன்ற தலைவருமான டாக்டர் தா. விமலா தேவி தர்மா அவர்கள், ஒன்றிய கழக துணை செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான மேட்டுப்பாளையம் எம். டி. தயாளன் அவர்கள், பன்ருட்டி கிளைக்கழக செயலாளர் பன்ருட்டி கே. தேவராஜன் அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. வல்லக்கோட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டபோது அவருடன் அதிமுக நிர்வாகிகள் பலர் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். வல்லம் ஊராட்சியை சேர்ந்த அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய அம்மா பேரவை துணை செயலாளர் வடகால் வி. எஸ். ஜெயசங்கர் அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அது சமயம் மாவட்ட கழக துணை செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு உறுப்பினருமான போந்தூர் எஸ். செந்தில்ராஜன் அவர்கள் உடனிருந்தார். போந்தூர் ஊராட்சியில் மாவட்ட கழக துணை செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு உறுப்பினரும் போந்தூர் ஊராட்சி மன்ற தலைவருமான போந்தூர் எஸ். செந்தில்ராஜன் அவர்கள் ஏற்பாட்டில் போந்தூர், பால்நல்லூர், மாம்பாக்கம், வடமங்கலம் உள்ளிட்ட ஊராட்சிகளுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் போந்தூர் ஒன்றிய குழு உறுப்பினர் போந்தூர் சேட்டு அவர்கள், ஒன்றிய கழக பொருளாளர் பி. வி. திருமால் அவர்கள், ஒன்றிய கழக துணை செயலாளரும் மாம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான புனிதா வேம்புலி அவர்கள், கிளை கழக செயலாளர்கள் பால்நல்லூர் ரகுபதி அவர்கள், மகா அவர்கள், வடமங்கலம் கிளைக்கழக செயலாளர் விஜய் அவர்கள், தனியா அவர்கள் உள்ளிட்ட பலர் முன்னிலையிலும் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சியில் மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில இணை செயலாளரும் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவருமான இருங்காட்டுக்கோட்டை எஸ். சிவக்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் இருங்காட்டுக்கோட்டை, பெண்ணலூர் உள்ளிட்ட ஊராட்சிகளுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் இருங்காட்டுக்கோட்டையில் ஊராட்சியில் மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை இணை செயலாளரும் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவருமான இருங்காட்டுக்கோட்டை எஸ். சிவக்குமார் உள்ளிட்ட பலர் முன்னிலையில் காற்றம்பாக்கம் ஊராட்சியில் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான காற்றம்பாக்கம் ஏ. மோகன் அவர்கள், ஒன்றிய கழக துணை செயலாளரும் காற்றம்பாக்கம் ஒன்றிய குழு உறுப்பினருமான சத்யா பூபாலன் அவர்கள் ஆகியோர் ஏற்பாட்டில் காற்றம்பாக்கம், தண்டலம், கீவலூர் உள்ளிட்ட ஊராட்சிகளுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் காற்றம்பாக்கம் ஊராட்சியில் மாவட்ட அம்மா பேரவை துணை தலைவரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான காற்றம்பாக்கம் ஏ. மோகன் அவர்கள்,
ஒன்றிய கழக இணை செயலாளரும் காற்றம்பாக்கம் ஒன்றிய குழு உறுப்பினருமான சத்யா பூபாலன் அவர்கள், கிளைக்கழக செயலாளரும் காற்றம்பாக்கம் ஊராட்சி மன்ற 5வது வார்டு உறுப்பினருமான KC நாராயணன் அவர்கள், கிளைக்கழக செயலாளர் காற்றம்பாக்கம் வழக்கறிஞர் M மதன் அவர்கள், தண்டலம் ஊராட்சி மன்றம் E சீனிவாசன் அவர்கள், VS ரகுநாத் அவர்கள், R ஸ்டீஃபன் ராஜ் அவர்கள், S ஹரிஹரன் அவர்கள், ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளரும் கீவளூர் ஊராட்சி கிளைக்கழக செயலாளருமான கீவளூர் MG கோவிந்தன் அவர்கள், ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் S வெங்கடேசன் அவர்கள், கிளைக்கழக செயலாளர் E சம்பத் அவர்கள் உள்ளிட்ட பலர் முன்னிலையில் வளர்புரம் ஊராட்சியில் ஒன்றிய அம்மா பேரவை துணை செயலாளரும் வளர்புரம் ஊராட்சி மன்ற உறுப்பினரும் கிளைக்கழக செயலாளரும் வளர்புரம் முன்னாள் பால் கூட்டுறவு சங்க தலைவரும் முன்னாள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் பால் கூட்டுறவு சங்க இயக்குனரும் முன்னாள் வளர்புரம் வேளாண்மை கூட்டுறவு வங்கி இயக்குனருமான வளர்புரம் JJ விஸ்வநாதன் அவர்கள் ஏற்பாட்டில் வளர்புரம் நெமிலி கிளாய் செங்காடு மன்னூர் உள்ளிட்ட ஊராட்சிகளுக்கான ஆய்வுக் கூட்டத்திற்கு வருகை தந்த அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V சோமசுந்தரம் அவர்களுக்கு இசை வாத்தியங்களுடன் வளர்புரம் JJ விஸ்வநாதன் அவர்கள் ஏற்பாட்டில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டன. அது சமயம் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தார் V சோமசுந்தரம் அவர்கள். அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக துணை செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு உறுப்பினருமான போந்தூர் S செந்தில்ராஜன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்த அனைவரும் அது சமயம் உடனிருந்தனர். இக்கூட்டத்தில் ஒன்றிய அம்மா பேரவை துணை செயலாளரும் வளர்புரம் ஊராட்சி மன்ற உறுப்பினரும் கிளைக்கழக செயலாளரும் வளர்புரம் முன்னாள் பால் கூட்டுறவு சங்க தலைவரும் முன்னாள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் பால் கூட்டுறவு சங்க இயக்குனரும் முன்னாள் வளர்புரம் வேளாண்மை கூட்டுறவு வங்கி இயக்குனரும் ஆன வளர்புரம் JJ விஸ்வநாதன் அவர்கள், நிமிலி லதா அவர்கள், தனீஷ் அவர்கள், கிளாய் குமுதா அவர்கள், V வாசு அவர்கள், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளரும் ஒன்றிய குழு முன்னாள் உறுப்பினருமான செங்காடு மு பாபு அவர்கள், மன்னூர் மோகன்ராஜ் அவர்கள் உள்ளிட்ட பலர் முன்னிலை வகித்தனர். அனைத்து இக்கூட்டங்களும் சிறப்பாக நடைபெற்றது. இக்கூட்டங்களில் கலந்து கொண்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் அனைவரும் தேர்தல் தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு காணும் வகையில் பதாகைகள் வழங்கினர். தெய்வம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பொன்மனச்சிம்மன் டாக்டர் புரட்சி தலைவர் MGR அவர்களையும், மனித நேயமிக்க தலைவி, மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்த மனித புனிதவதி பொன்மன தலைவி புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தையும் நன்றியோடு வணங்கி, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கு இணங்க இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பூத் கமிட்டி நிர்வாகிகளுடைய இந்த ஆலோசனை கூட்டத்தை இங்கே தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் எங்களது பாராட்டத்திற்குரிய அண்ணன் எறையூர் முனுசாமி அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியினை இங்கே உருவாக்கி ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் ஸ்ரீபெரும்புதூர் என்று சொன்னாலே இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே களப்பணி ஆற்றி வருகின்ற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர், போந்தூர் ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய குழு உறுப்பினர், அருமை சகோதரர் வழக்கறிஞர் போந்தூர் செந்தில்ராஜன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னாள் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய
தலைவர் அன்பு சகோதரர் பாலாஜி அவத்தார் அவர்கள் இந்த நல்ல நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து இந்த தொகுதிக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்முடைய குண்டத்தூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மதானந்தபுரம் பழனி அவர்களே, நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய கழக இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறையினுடைய மாநில துணை செயலாளரும் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவருமான தம்பி சிவகுமார் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் சிங்கிள்பாணி ராமச்சந்திரன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய ஐடி விங்கினுடைய பொறுப்பாளராக இங்கே வருகை தந்து உங்களுக்கு அற்புதமான கருத்துக்களை, அதுவும் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே நம்முடைய ஐடி விங் என்ன களப்பணி ஆற்ற வேண்டும், எப்படி ஆற்ற வேண்டும் என்பதையெல்லாம் உங்களுக்கு அழகாக எடுத்து சொல்லி இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் தம்பி கமலேஷ் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட அம்மா பேரவையினுடைய இணை செயலாளர் அண்ணன் சேட்டு அவர்களே, ஐடி விங்கினுடைய ஒன்றிய செயலாளர் தம்பி பாண்டி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ஆண்டியப்பன்ல இருந்து நுணு ஆதி உட்பட இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொறுப்பாளர்களை, குறிப்பாக வருகை தந்திருக்கின்ற ஐடி விங்கினுடைய நிர்வாகிகளை, நம்முடைய பூத் கமிட்டியினுடைய நிர்வாகிகளை, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நம்மை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்காக பணியாற்றுகின்ற இயக்கம் என்பது அனைவருக்கும் தெரியும். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலிலே பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களுக்கு ஆசையை ஊற்றி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இதுவரை மக்களை பற்றி கூட சிந்திக்கவில்லை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். வருகின்ற நம்முடைய ஊருக்கு வருகின்ற அந்த வழியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஆட்சியில இருக்கிறவங்க, அதுவும் இந்த பகுதி தொழிற்பேட்டைகள் இருக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதியில் எறையூருக்கு வரக்கூடிய ஒரு சாலைய அது குண்டும் குழியுமா எப்படி இருக்குதுன்றது நீங்க பாருங்க. அதிமுக ஆட்சியில் அப்படி இருந்ததா? அதிமுக ஆட்சியில் அப்படி இருந்ததா? ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சி அதை பற்றி கவலை இல்லை. அவங்களுக்கு ஒரே நோக்கம் கொள்ளையடிக்கணும். கொள்ளையடிச்சு தேர்தலில் மக்களை எப்படியாவது மக்களுடைய வாக்குகளை மீண்டும் திமுக கிடைக்கிற மாதிரி செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஆனா மக்களுடைய மனநிலை, ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும், அம்மாவின் ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய மனநிலை. என் தம்பி பேசும்போது சொன்னாரு, ஒண்ணு இல்ல, இந்த ஒவ்வொரு வீடா நம்ம ஐடி விங் செய்ய வேண்டிய பணி என்னன்னா, இன்னைக்கு திமுகவை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம களத்துல இறங்கி போராடணும். இன்னைக்கு நம்ம இந்த திமுக ஆட்சியில கேட்டா, திமுக காரனை கேட்டா சொல்லுவான், நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோமே மகளிருக்கு உரிமை தொகைன்னு சொல்லுவான். நீ 1000 ரூபாய் கொடுத்த, ஆனா கரண்ட் பில்ல ஏத்திட்ட, வீட்டு வரியை ஏத்திட்ட, எல்லா பொருட்களின் விலை ஏறி போயிருக்கு. இன்னைக்கு கேஸுக்கு மானியம் 100 ரூபாய் தரேன்னு சொன்ன கொடுக்கல. மகளிர் குழு வாங்கிய கடன் எல்லாம் ரத்து செய்வேன், நீங்க ரத்து செய்யல.
இந்த ஆட்சியில ஏதாவது நடந்திருக்கா நினைச்சு பாரு. இதெல்லாம் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கேட்கிறார். அரசு நம்முடைய மாணவர்களுக்கு, பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு, கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியில லேப்டாப் கொடுத்தோம். 20,000 ரூபாய் மதிப்புடைய ஒரு லேப்டாப்பை கொடுத்தோம். ஆனா 4.5 வருஷம் ஆட்சி, இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆட்சியில கொடுக்கல. கேட்டா இப்பதான் என்ன சொல்ல போறாங்க, கொடுக்க போற டெண்டர் விட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் இருக்க போறது 100 நாள் தான். 100 நாளுக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலே கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டே தீரும். ஆகவே நாம் எல்லாம் உன்னிப்பாக இருந்து ஒவ்வொரு வீடா போய் இந்த மக்கள் இடத்துல நம்ம எடுத்து சொல்லணும். அம்மாவுடைய ஆட்சி காலத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், பசுமை வீடு கட்டி கொடுத்தாங்க, கறவை மாடுகளை கொடுத்தோம், ஆடு மாடுகள் கொடுத்தோம். அதே போல படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப்பை கொடுத்தோம். பெண்களுக்கான பல திட்டங்களை புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்துல செய்தோம். வேலைக்கு செல்கின்ற மகளிருக்கு மானிய விலையில ஸ்கூட்டி வழங்கணும். அதே போல அம்மா மினி கிளினிக்கை தொடங்கணும். இப்படி பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக, மக்களுடைய பிரச்சனைக்காக நாம கொண்டு வந்தோம். ஆனா இந்த ஆட்சியில இல்லை. குறிப்பா அம்மா சிமெண்ட், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அம்மா சிமெண்ட் நம்ம பிடி ஆபீஸ்ல போனா 200 ரூபாய் கொடுத்தா சிமெண்ட்டை வாங்கணும். ஆனா இன்னைக்கு அந்த சிமெண்ட் இல்லை. 500 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. பசுமை வீடு திட்டம் இருக்குதா? இல்லை, எதுவுமே இல்லை. ஆகவே இன்னைக்கு மக்கள் ரொம்ப வெறுப்படைந்து இருக்காங்க. 100 நாள் வேலையை 150 நாளா உயர்த்தி கொடுப்பேன்னாரு. ஒன்னும் கொடுக்கல. சம்பளத்தையும் உயர்த்தி கொடுக்கல. இன்னைக்கு இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக கிராமத்திலே மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காத ஒரு அரசாக இன்றைக்கு திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் அந்த வெற்றிக்கு உங்களுடைய முழு பணி மிகவும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த பூத் முகவர்களை 9 பேரை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த 9 பேருக்கிட்டே இந்த பணியை கொடுத்திருக்கிறோம். நீங்க 9 பேரும் ஒவ்வொரு வீடாக சென்று அந்த வீட்டுல நம்ம இன்னைக்கு இந்த ஆட்சியில நடக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் நீங்க எடுத்து சொல்லி அவருடைய வாக்குகளை எல்லாம் அதிமுகவுடைய வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்குமாறு நீங்கள் இந்த பணியை செவ்வனே செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டு, நம்முடைய பொதுச் செயலாளர் இந்த தொகுதியில ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவர்கள் பலாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிலவிற்பனையில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ், பெரியபாளையம் அருகே, வடமதுரை, எர்ணாகுப்பம் மெயின் ரோடு.